கோடைக்காலம் வந்துட்டாலே பார்த்தீங்கன்னா, வெயிலோட அளவு வந்து ரொம்ப அதிகமாயிடும். அப்படி வெயிலோட அளவு அதிகமா இருக்கும்போது, நம்ம வீட்டுக்குள்ள நம்மளால இருக்கவே முடியாது. ஏன்னா, உஷ்ணத்தோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும். வெளியிலயும் காத்து வெப்பமா இருக்கும். ஸோ, நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது காத்து வெப்பமா வரதுனால, நம்ம வீட்டுக்குள்ளேயும் நம்மளால இருக்க முடியாது. ஸோ, சமைக்கிறதுனால, இது மாரி லைட் எரியறதுனால, இது மாரி நெறைய விஷயத்தினால வந்து வெப்பம் அதிகரிக்குது. ஸோ, அதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அது மூலியமாவும் வெப்பம் அதிகமாகும். ஸோ, அதெல்லாம் லைட்ட குறைக்கிறது, சமைக்கிற டைமிங்க மாத்தி அமைக்கிறது, இது மூலியமா நம்ம வெப்பத்த குறைச்சுக்க முடியும். இதுலயும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப குறிப்பா நமக்கு வீட்டுக்குள்ள ஃபேன் போட்டாலும், ஃபேன்லேருந்து ரொம்ப சூடான காத்து தான் வரும். அதனால நம்மளால இருக்கவே முடியாது. சரி எப்படி பண்றது? எப்படி நம்ம அதுலருந்து தப்பிக்கிறது? அப்படின்ற ஒரு சின்ன டிப்ஸ் மூலியமா தான் நாம இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம். ஸோ அந்த பதிவ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. ஒரு டேபிள் ஃபேனாலயும், ஒரு 6 வாட்டர் கேனாலயும் நம்மளால சில்லுன்னு காத்த உற்பத்தி பண்ண முடியுமான்றத நம்ம பார்த்துருவோம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்க போற டிப்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சாதாரண விஷயங்க. நம்ம வீட்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் வச்சு தான் நம்ம பண்ண போறோம். சிம்பிளா எல்லார் வீட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, வாட்டர் கேன்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். நாம பயன்படுத்தக்கூடியது ஒரு 1 1/2 லிட்டர் கெப்பாசிட்டி. அப்பதான் கொஞ்சம் ஹைட் கிடைக்கும். அதுக்காக தான் இது. ஏன்னு நான் வீடியோ நம்ம சொல்லும்போது நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஸோ 1 1/2 லிட்டர் வாட்டர் கேன் வந்து ஒரு 6 வாட்டர் கேன் இருந்தா போதும். ஸோ ஒரு 3 வாட்டர் கேன் ஷிஃப்ட் பண்றோம். நம்ம ஷிஃப்ட்டுக்கு டியூட்டி மாத்துவாங்க இல்லைங்களா? அது மாரி தான். ஸோ இந்த வாட்டர் கேனை நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஃப்ரீசர் பாக்ஸ்ல நம்ம வீட்ல இருக்கிற ஃப்ரிட்ஜ்ல ஃப்ரீசர் பாக்ஸ்ல போட்டுருவோம். ஸோ அது ஐஸ் கட்டியா ஃபார்ம் ஆயிடும். ரொம்ப சில்னஸா இருக்கும். ஸோ இந்த ஐஸ் கட்டியான வாட்டர் கேன் 3 வாட்டர் கேனை வெளியே எடுத்துறீங்க. ஸோ அது வெளியே எடுத்த உடனே மீதமா இருக்கிற 3 வாட்டர் கேன் தூக்கி மறுபடியும் லோட் பண்றீங்க. ஏன்னா இதோட ஐஸ் கட்டி தன்மை இழந்த பிறகு, அதாவது கூலிங் தன்மை போனதுக்கு அப்புறம் மீண்டும் நம்ம அதுக்குள்ளேயே போட்டுக்கலாம். மறுபடியும் இதை எடுத்து மாத்திக்கலாம். ஸோ ரொட்டீனா மாத்திக்கிறதுக்காக தான் இந்த ஐடியா 6 வாட்டர் கேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க டேபிள் ஃபேனை கரெக்டா உங்க பொசிஷன்ல வச்சிருவீங்க. நீங்க ஹால்ல படுத்தாலும் சரி, பெட்ரூம்ல படுத்தாலும் சரி, எங்க படுக்கிறீங்களோ அங்க வச்சிருங்க. ஸோ அந்த டேபிள் ஃபேன் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் திரும்பும். நேரா ஓடினா ஓகே, நேரா ஓட இல்ல வேணாம் எங்களுக்கு ரொட்டீனா தான் வேணும் அப்படின்னு சில பேர் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ரொட்டீனா யூஸ் பண்றவங்க கண்டிப்பா வச்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும். டேபிள் ஃபேன் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் திரும்பும். அதுக்கு மேல அதால திரும்ப முடியாது. ஸோ இந்த ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் அது எவ்வளவு திரும்புதோ அந்த 2 கார்னருக்கும் கொஞ்சம் தூரத்துல அந்த வாட்டர் கேன் இருக்கா மாதிரி நீங்க அளவு பண்ணிக்கணும். அதான் முக்கியமான விஷயம். ஸோ வாட்டர் கேனை கீழே வச்சீங்கன்னா டேபிள் ஃபேன் ஹைட்டா இருக்கும், வாட்டர் கேன் ஹைட்டு கம்மியா இருக்கும். ஆனா அதை தவிர்க்கணும். அதுக்காக பாத்தீங்கன்னா வீட்டுல எல்லார் வீட்லயும் பாத்தீங்கன்னா, குறிப்பா கண்டிப்பா எல்லார் வீட்லயும் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா ஹைட்டுக்காக உங்க வீட்டுல என்ன இருக்கோ அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். நான் என்ன டிப்ஸ் சொல்றேன்னு பாருங்க. ஸோ நம்ம வீட்டுல வந்து மனை இருக்கும். ஸோ அந்த மனையை எடுத்து டேபிள் ஃபேனுக்கு பின்னாடி வச்சுட்டு அது மேல ஒரு 3 சாசர் எதுக்காக அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். சாசர் எதுக்காகனா, ஐஸ் பிரேக்கா இருக்கிற நம்ம வாட்டர் கேன்ல இருந்து சொட்டிங்ஸ் வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த சொட்டிங்ஸ் வந்து கலெக்ட் பண்றது தான் அந்த சாசர். ஸோ 3 சாசர் வச்சுட்டு அந்த ரைட் லெஃப்ட் ஆக்ஷன் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அதுக்கு நேரா நீங்க கரெக்டா செட் பண்ணி 2 அவுட்டோரு ஒரு சென்டர்ல வரா மாதிரி ஒரு 3 வாட்டர் கேனை மட்டும் வச்சா போதுங்க. ஸோ டேபிள் ஃபேன் பாத்தீங்கன்னா எல்லாம் நீங்க நீங்க தெரியுமா தெரியாதா தெரியல. கண்டிப்பா டேபிள் ஃபேன் வந்துட்டீங்கன்னா பேக் சைடுல இருக்கிற காத்தை இழுத்து தான் ஃப்ரண்ட்ல தள்ளும். ஓகேங்களா? ஸோ பின்னாடி வழியா நம்ம காத்து அது இழுக்கும் போது அந்த காத்து வந்து நம்ம வச்சுக்கிற வாட்டர் கேனுக்கு கேப்ல வரும்போது வாட்டர் கேன் ஃபுல்லா ஐஸா இருக்கிறதுனால அந்த காத்தை அந்த பிட்வீன் கேப்ல வந்து அது கொஞ்சம் சில்னஸா மாத்திடும். இதனால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஃபேன் வழியா வந்து வெளியில வர காத்து நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா சில்னஸ் கொடுக்கும். ஏசி போல குளுகுள்னு வந்துடும், அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும், ரூமே சில்லுன்னு ஆயிடும், 10 டிகிரிக்கு குறைஞ்சிடும் அப்படின்னு நம்ம பில்டப்லாம் பண்ண தேவையில்ல. கண்டிப்பா அந்த ரூம்ல இருக்கிற டெம்பரேச்சரை விட நீங்க இதுக்கு முன்னாடி பயன்படுத்தின அந்த டேபிள் ஃபேனால வந்த காத்தை விட கண்டிப்பா குளிர்ச்சியான காத்து உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா நிம்மதியா இரவு நேரத்துல நீங்க தூங்க முடியும். ஸோ ஒரு நைட்டு ஃபுல்லாமே இது கண்டிப்பா பயன்படுமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். நைட்டு ஃபுல்லா இது வராது. ஸோ மிட் நைட் தாண்டுற வரைக்கும் கண்டிப்பா அந்த ஐஸ் கட்டி பிரேக்கர் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அது அந்த காத்தை குளிர வைக்கிறது மட்டும் வேலை செய்யாதுங்க. நம்ம ரூம்ல இருக்கிற டெம்பரேச்சரையும் அது இழுக்கும். ஐஸ் கட்டி வந்து அந்த சூடான வெப்பத்தை வந்து இழுக்கும். ஸோ சீக்கிரமா கொஞ்சம் கரையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது கரையறதுன்னா அதோட கூலிங் தன்மை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ குறைஞ்சிரும். ஆனா ஒரு 1 2 மணி நார்மலாவே 2 மணி 3 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா அவுட்டர்லயே டெம்பரேச்சர் குறைஞ்சிரும். நம்ம வீட்டுல டெம்பரேச்சர் குறைஞ்சிரும். நார்மலாவே உங்களுக்கு காத்து வர ஆரம்பிச்சு நம்ம தூக்கத்துல இருந்து அதை மாற்றணுன்ற அவசியம் கூட இல்லை. அடுத்த 3 வாட்டர் கேன் எதுக்கு அப்படின்னு நீங்க இப்போ யோசிக்கலாம். ஸோ அதுதான் வந்து டே டைம்ல பாத்தீங்கன்னா காலையில இருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் உங்களுக்கு நார்மலா இருக்கும் டெம்பரேச்சர். கண்டிப்பா மதியத்துக்கு மேலதான் வந்து மதியத்துல இருந்து ஈவினிங் வரைக்கும் தான் பயங்கர டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு. ஸோ அந்த டைம்ல அதே செட்டிங்க நீங்க மறுபடியும் செட் பண்ணிட்டு கேனை வச்சுட்டு நீங்க உங்களோட விண்டோஸ் எல்லாம் நார்மலா க்ளோஸ் பண்ற மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க அந்த யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கொடுக்கும்.
மெயினாக பெரியவங்க கூட இந்த வெயிலை தாங்கிடுவீங்க, குழந்தை பசங்க ரொம்ப தாங்க மாட்டாங்க. ஸோ ஏசி இல்லாத வீடுகள் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் அந்த தண்ணி பிடிச்சி வைக்கிறீங்க இல்லைங்களா, அந்த தண்ணியை கண்டிப்பாக நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னா நீங்கள் அவங்க எதிரவே என்ன பண்ணலாம், நீங்கள் நம்ம வாஷ் பேஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, பாத்திரம் கழுவுற தண்ணி, அவங்க எதிரவே அவங்கள கூட்டு போயிட்டு இதுவே நம்ம பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு சில்லுன்னு காற்று வரதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். இந்த தண்ணி நம்ம குடிக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்த நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் அந்த தண்ணியை பிடிச்சி மூடி டைப் பண்ணி வச்சிடலாம். இன்னொரு அட்வான்டேஜ் இதில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஏர் கூலர் அது மாதிரி விஷயம்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் தண்ணியை மாற்றிட்டே இருக்கணும், இல்லைன்னா அதுலேருந்து ஒரு ஸ்மெல் வரும். ஏர் கூலரை வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும், அதுலேருந்து ஏதோ சம்திங் 2 நாள் 3 நாள் 4 நாள் ஆச்சுன்னா கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு ஸ்மெல் வரா மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் நம்ம பண்ணுற இந்த ஏர் கூலரில் தண்ணியே சொட்ட போகிறதில்ல, தண்ணியே வீணாக போகிறதில்ல, தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் வர போகிறதில்ல. அந்த வாட்டர் கேனை நீங்கள் அப்படியே மாற்றி முடி டைட் பண்ணிட்டு இருந்தால் போதும், மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு முடியும்னா ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு கூட நீங்கள் தண்ணியை மாற்றணும்னா மாற்றிக்கலாம். மற்றபடி மாற்றணுன்ற அவசியமே இல்லை, நீங்கள் அப்படியே பண்ணிடலாம். ஏன்னா பசங்க யாரும் காமிச்சிங்க இது அந்த குழால பிடிச்சிதுன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக பசங்க என்ன பண்ண மாட்டாங்க, அந்த தண்ணி எடுத்து குடிக்க மாட்டாங்க. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன டிப்ஸ், நம்ம வீட்டில் கண்டிப்பாக எல்லார் வீட்லையும் பார்த்தீங்கன்னா அலமாரிகள் இருக்கும், அதாவது செல்ஃப் இருக்கும். அந்த செல்ஃபில் கீழே இருக்கிற செல்ஃபு லாஸ்ட் ஒன், ஸோ நிறைய விஷயம் நீங்கள் வச்சுருப்பீங்க. ஸோ லாஸ்ட் ஒன்றும் செகண்ட் ஒன்னையும் பார்த்து நீங்கள் கொஞ்சம் இந்த வெய்ய காலத்துக்கு மட்டும் கொஞ்சம் எம்டி பண்ணி வச்சுருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதே டிப்ஸை நம்ம அங்கே பயன்படுத்த போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற ட்ரே மாதிரி இருக்கிற பாத்திரங்கள், இல்லை நீங்கள் ஸ்வீட் வாங்கியிருப்பீங்க, ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுவும் இப்போலாம் பிளாஸ்டிக்கில் தான் வருது, கரெக்டுங்களா? ஸோ பிளாஸ்டிக்கில் ட்ரே மாதிரி இருக்கிற ஐட்டம் வந்து நம்ம செல்ஃபோனில் வைக்கிறதுக்காக சொல்கிறோம், அவுட்டரில் வைக்கக்கூடாது என்ற கான்செப்டுக்காக. இதே மாதிரி தான் நம்ம டேபிள் ஃபேனை செல்ஃபோட சென்டரில் வச்சிடுறீங்க, ஓகேங்களா? கரெக்டாக வச்சிட்டீங்க. ஸோ அப்போது அந்த செல்ஃபோட உள்ளே வச்சா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கலாம். அந்த ட்ரே ஃபுல்லாக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மணல், இல்லை கொஞ்சம் கற்கள் நிறைந்த மாதிரி மணல், கூழாங்கற்கள், ஃபிஷ் டேங்கெல்லாம் கல் போடுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி கற்கள், இது மாதிரி விஷயத்த நீங்கள் அந்த ட்ரேல ஃபில் பண்ணிட்டு நம்ம ஐஸ் வாட்டரை அதில் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ஏன்னா ஒரு குறிப்பிட்ட இடம் தான் அது. ஸோ அந்த ரேக் உள்ள வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக சில்னஸ் ஆகிடும். கீழே கொஞ்சம் மணல் லைட்டாக போட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு மேலே வச்சிட்டிங்கன்னா, ஸோ மண்பானை வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதே கான்செப்ட் தான், வச்சுன்னா சில்லுன்னு ஆகிடும். சரி சில்லுன்னு ஆகிடும், அந்த விஷயத்தை எப்படி நம்ம வெளியே எடுத்துன்னு வருது அப்படின்னு பார்க்கலாமா? கரெக்டு. நீங்கள் உங்கள் செல்ஃபுக்கு நேராக சென்டர் பகுதியை மார்க் பண்ணி டேபிள் ஃபேனை வச்சிட்டிங்கன்னா சின்ன மணக்கட்டை போட்டு அது மேலே வச்சிருங்க. கொஞ்சம் ஹைட் ஏற்றுருங்க. ஏன்னு கேட்டால் தண்ணி சப்போஸ் எதனா லீக் ஆச்சுன்னா அந்த தண்ணி ஃபேனுக்குள்ளே வந்துடக்கூடாது இல்லை, அது பெரிய பிரச்சனை ஆகிடும். ஸோ அதுக்காக தான், அது ஒரு சின்ன பிரச்சனையை நம்ம தவிர்க்கிறத கொஞ்சம் ஹைட் பண்ணி வச்சிடணும். ஸோ தண்ணி வந்தால் கூட பிரச்சனை இல்லைன்ற மாதிரி. ஸோ 2 பக்கமும் ஒரு பாலித்தீன் கவரில் மேலே சைடு மாஸ்கின் டேப் போட்டு 2 பக்கமும் கட் பண்ணி கீழே தொங்க விட்டிங்கன்னா சென்டர் பகுதி மட்டும் ஓப்பனாக இருக்கணும். அது ஏன்னா செல்ஃப் உள்ள இந்த காற்றை ஃபேன் எடுக்கணும். ஸோ உள்ளே நீங்கள் ஐஸ் பிரேக்ஸும் ப்ளஸ் இந்த மண், தண்ணி இது மாதிரி விஷயத்தை வச்சிங்கன்னா அந்த செல்ஃப் ரொம்ப கூலிங்காக சில்லுன்னு ஆகிடும். ஸோ அது உள்ளேருந்து வர காற்று எல்லாமும் ரொம்ப சில்னஸாக இருக்கும். உங்கள் ஃபேன்லேருந்து அப்படியே சில்லுன்னு தென்றல் மாதிரி காற்று வரும், கண்டிப்பாக வரும். இது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த 2 டிப்ஸையும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ப்ராக்டிக்கலாக நான் என் வீட்டில் ட்ரை பண்ண டிப்ஸை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் சில நல்ல ஐடியா வந்த பிறகு கண்டிப்பாக இன்னும் நிறைய வீடியோக்களை நான் போடுறேன். ஏன்னா வெயிலோட தாக்கம் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது. என் நெத்தியை பார்த்தாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அந்த அளவுக்கு உஷ்ணம் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த லைட் செட்டிங் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா வேர்த்து கொட்டுது. ஸோ கண்டிப்பாக நம்ம ஃபேமிலி ஒரு நிம்மதியான தூக்கத்தை தூங்கணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்கனாலே சூப்பராகிடும். ஸோ இந்த சம்மரை நீங்கள் தட்டி கழிக்கிறதுக்கு நம்ம சொன்ன டிப்ஸு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா ஏசி இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுவாங்க. முக்கியமான விஷயம், இதை பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற சீலிங் ஃபேனை மட்டும் பயன்படுத்தாதீங்க. ஸோ அதை தவிர்த்தீங்கனாலே அதிகப்படியான உஷ்ணம் குறைஞ்சிரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.